மதத்தையும் நம்பிக்கையும் மனசுல வை. அதான் இந்த நாட்டோட அடையாளம். கிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது காலு ஸ்கிட் ஆகி தரையில இடிச்சிச்சு. எவ்வளவு கஷ்டமான வேலைங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாமாவோட போன்ல ஒரு வீடியோ பார்த்தேன். ஃபுட் ஆர்டர் பண்ணுவேன், சாப்பாடு தூக்கி அடிக்கிறான். எதிர் வீட்டு லேடி அவங்க வீட்டு முன்னாடி சாப்பாடு செதறிடுச்சுன்னு அந்த டெலிவரி பாய கிளீன் பண்ண சொல்றாங்க. அவரும் கிளீன் பண்றாரு. அந்த வீடியோவை பார்த்துட்டு என் கை காலெல்லாம் நடுங்கிடுச்சு. எங்க மாமா அந்த வீடியோவை பார்த்துருவாரோன்னு நான் வீடியோவை டெலிட் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த வீடியோல இருந்த டெலிவரி பாய் வேற யாரும் இல்ல, நீங்க தான். இவ்வளவு கஷ்டங்களையும் அவமானங்களையும் தாங்கிக்கிட்டு தான் இந்த வேலையை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா? எப்படி இருந்தவர் நீங்க? மகா, மொத்த பழியும் உன் மேல போட்டுக்காதன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நம்ம பணத்தை மட்டும் இழக்கல, உங்க ஓனரையே இழந்துட்டோம். அவரோட இழப்புக்கு முன்னாடி இந்த பணம் பெரிய விஷயமே இல்ல. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய கஷ்டங்கிறது நமக்கு ஒரு பெரிய அனுபவம். இந்த கஷ்டத்தை எல்லாம் தாண்டி நம்ம ஜெயிச்சு காட்டுவோம் மகா. எல்லா வலியும் தாங்கிக்கிட்டு இப்போ நீங்க தான் எனக்கு ஆறுதல் சொல்றீங்கல்ல. இந்த குணமும் எனக்கு உன்கிட்ட இருந்து வந்தது தானே. எதையும் பாசிட்டிவா எடுத்துக்கணும்னு கத்து கொடுத்ததே நீ தானே. சரி இருங்க, நான் போய் சுடுதண்ணி எடுத்துட்டு வந்து காலுக்கு ஒத்தடம் கொடுக்குறேன். ஏய் மகா, இருக்கட்டும் மகா. பெயின் கில்லர் ஸ்ப்ரே வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை அடிச்சா சரியாயிடும். கொஞ்ச நேரம் தாங்க வலி போகும். ரத்த கட்டு இறங்கணும்னா சுடுதண்ணில ஒத்தடம் கொடுத்தாதாங்க சரியா வரும். நீ வேலைக்கு போயிட்டு இப்பதான் வந்திருக்க, உனக்கு எதுக்கு மகா சிரமம்? வேண்டாம் விடு. எனக்காக எல்லா கஷ்டங்களையும் நீங்களே அனுபவிப்பீங்க. எனக்கு கால் வலினா அமுக்கி விடுவீங்க. உங்களுக்கு ஒண்ணுனா நான் ஒண்ணும் செய்யக்கூடாதா? அப்படி என்ன நீங்க உங்க பொண்டாட்டியை பாதுகாக்கிறீங்க? ஏதாவது சொன்னீங்க அவ்வளவுதான். இருங்க. ஏய் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. சரி, உங்க பைக்குக்கு என்னாச்சு? அதான் சர்வீஸ்க்கு விட்டுருக்கேன்னு சொன்னேனே. அதெல்லாம் மாமாவுக்கு சொன்ன பதில். உண்மையிலே உங்க பைக்குக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க. ஏன் அப்படி கேக்குற? ஆளுக்கு ஒரு பதிலா சொல்லுவாங்க. இங்க பாருங்க, மாமா பைக் எங்கன்னு கேட்டதும் தட்டு தடுமாறி நீங்க சமாளிச்சு பதில் சொன்னீங்க. அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ பிரச்சனைன்னு. சொல்லுங்க, பைக்குக்கு என்ன ஆச்சு? என்னங்க யோசிக்கிறீங்க? பைக்குக்கு என்னாச்சுன்னு தானே கேட்டேன். பைக்கு திருடு போயிடுச்சு. திருடு போயிடுச்சா? எப்படி? ஃபுட் ஆர்டர் எடுக்க ஹோட்டலுக்குள்ள போனேன். அவசரத்துல பூட்டி சாவி எடுத்துக்காம போயிட்டேன். திரும்ப வந்து பார்த்தா வண்டியை காணோம். என்னங்க திருடு போயிடுச்சுன்னு இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு இருக்கீங்க? சரி வாங்க,
இப்பவே ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஏய் இல்ல இல்ல, நான் ஏற்கனவே கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துட்டேன். எப்படியும் 2 நாள்ல கண்டுபிடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. திருடு போன பைக்கை 2 நாள்ல கண்டுபிடிச்சு தரேன்னு வேற சொன்னாங்களா? ஆச்சரியமா இருக்கு. சரி பாப்போங்க. ம். வலி எப்படி இருக்கு? ம், பரவாயில்லம்மா. நைட்டு தைலமும் தேய்ச்சி விடுறேன். அப்புறம் டிஃபன் நானே எடுத்துட்டு மேலே வரேன். அது வரைக்கும் நீங்க ரெஸ்ட் எடுங்க. ம். உன்கிட்ட எத்தனை போய் தான் சொல்லுவேனோ தெரியல மகா. வட்டிக்கு பணம் வாங்க பைக் அடமானம் வச்சிருக்கேன். இதெல்லாம் சொன்னா நீ பதட்டமாயிடுவ. இது எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு எனக்கு புரியல மகா. சாரி மகா, என்னை மன்னிச்சிரு. இந்தா. தேங்க்ஸ்மா. ஏண்டி அகிலா ரூமை விட்டு வந்தாளா இல்லையா? வரலமா. நேத்து அவளை ரொம்பவே திட்டி அடிச்சிட்டேன்ல, இப்பவும் என் மேல கோவத்துல இருப்பான்னு நினைக்கிறேன். இந்தா, அவளை எழுப்பி இந்த காஃபியை கொடுத்துட்டு வா போ. திட்டுறதும் அடிக்கிறதும் நீ, காஃபி கொடுத்து சமாதானப்படுத்துறது நானா? நீயே போய் அவளுக்கு காஃபி கொடுத்து சமாதானப்படுத்து. மா, அவகிட்ட ஆறுதலா 2 வார்த்தை பேசுமா. மா, என்னம்மா யோசிக்கிற? மா, அகிலா கதிர் மேல இறக்கப்பட்டு தான் பார்க்க போனான். இனி கதிரும் அகிலாவை தொந்தரவு பண்ண மாட்டான். எப்படி சொல்ற? ஏதோ தோணுச்சு சொன்னேன். மா போமா, போய் காஃபி கொடு. போமா.